தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற ஊழியங்களுக்கூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. God is love. தேவன் அன்பே வடிவானவர். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் என்னால் இதை நம்பவே முடியல. ஏனென்றா காலையில எழுந்திருந்து மாலை வரை எனக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையிலே எது எடுத்தாலும் எனக்கு தோல்விதான். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு போக முடியல அப்படி என்று நீங்க சொல்றீங்களா? தேவன் உங்களுக்கு அன்பா இருக்கிறார் என்று தெரியலையா? பிரியமானவர்களே, நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கு அப்பால் தேவன் உண்மையாகவே எங்கள் மீது அன்பா இருக்கிறார். அப்படி என்றால் நீங்க கேட்கலாம் ஒரு கேள்வி, அப்ப என்னால் ஏன் ஆசீர்வாதமாய் வாழ முடியவில்லை? எல்லாரும் சொல்லுகிறார்கள், வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் படைத்த தேவன், அவர் அறியாதது ஒன்றுமில்லை, அவர் தெரியாதது ஒன்றுமில்லை, அவரால் முடியாதது ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவன் இந்த அற்பமான என்னை காண்கிறாரா? நான் இருப்பது அவருக்கு தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து போகிற பாடுகள் அவருக்கு தெரிந்ததா என்றெல்லாம் பல கேள்விகள் எங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய உள்ளத்திலே எழுதுவது சாதாரணமானதுதான். என்று அநேக மக்கள் இப்படிப்பட்ட கேள்விகளோடு ஏதோ வாழ்ந்து விட்டு போய்விடலாம் என்று வாழ்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஏதோ திருமணம் செய்து விட்டேன், இனி வாழ்ந்து தீர வேண்டியது தான், என் மரணம் வரை எப்படியாவது வாழ்ந்து விடலாம் என்று இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அப்படி யோசிக்கிறீர்களா? அல்லது உங்களுடைய வருத்தங்கள், நோய்கள் எல்லாம் உங்களை வருத்தி உங்களை முன்னேற முடியாதபடி சோதனையிலும் கண்ணீரிலும் வைத்திருக்கிறதா? நீங்க கேட்கலாம், தேவன் அன்பாக இருக்கிறாரா? உண்மையாகவே நிச்சயமாய் நான் சொல்லுவேன், தேவன் அன்பாகத்தான் இருக்கிறார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் தேவனை அறிவதற்கான எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு தேவன் செய்திருந்தார். இஸ்ரவேல் மக்கள் அடிமையாக இருந்த பொழுது எகிப்திலே செங்கடலை இரண்டாய் பிளப்பதை கண்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய புஸ்தகங்களிலே அவருடைய முற்பிதாக்கள் தேவன் செய்த அநேக அற்புதங்களை, விடுதலைகளை எழுதியிருந்தார். ஆலயம் இருந்தது, போனார்கள் வந்தார்கள், ஓய்வு நாள்கள், மாத பிறப்புகள், இப்படியெல்லாம் ஆராதனைகள் நடந்தது. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை தேவன் விரும்பாதவராக இருந்தார். அவர்களை தேவன் எரேமியாவுக்கூடாக எச்சரித்தார். பிரியமானவர்களே, இன்றும் அநேக கிறிஸ்தவர்கள், அநேக பக்தி உள்ளவர்கள், தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நம்புகிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில உண்மையாக தேவனை தேடாதவர்களாக, உண்மையாய் தேவனுக்கு பயப்படாதவர்களாக, உண்மையாய் தேவனுக்கு பயப்படாமல், தேவனை குறித்து சிந்திக்காமல், அவருடைய வழிகளை அறியாமல் இருக்கிறவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்து, 7வது வசனம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கையாக வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக்கி கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அநேகர் நம்புகிறார்கள்,
அநேகர் தேவன் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள், தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த தேவன், ஆமென் ஹல்லேலூயா, எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர், அவர் விரும்புகிறது என்ன என்பதை அறிந்தும் தெரிந்தும் அதை செய்ய விருப்பம் இல்லாதவர்களாக அநேகர் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது, மகா கேடுள்ளதாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்றார், எங்களுடைய இருதயம் தேவனிடத்திலே இல்லை, எங்களுடைய இருதயம் தேவனை தேடுகிறதை போல் சபைக்கு போய் மற்ற இடங்களுக்கு போய் தேவனை தேடுகிறதாக அவர்கள் நினைத்து கொண்டாலும் அவருடைய இருதயம், ஆமென், வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய இருதயம், ஆமென், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது, மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? பிரியமானவர்களே, நாங்கள் சபைக்கு போகிறோம் வருகிறோம். அந்த காலத்திலே ஜூத மக்களுக்குள்ளே அங்கே ஆலயம் இருந்தது, பலியிடப்பட்டது, ஓய்வு நாட்களை கொண்டாடினார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ தேவனிடத்திலே இருக்கவில்லை. அப்படியானால் அவருடைய இருதயம் நல்லவற்றை, தேவனுக்கு பிரியமற்றதை செய்வதற்கு முனைந்ததே ஒழிய தேவனுடைய வார்த்தையிலே 10 கட்டளைகளிலே சொல்லப்பட்ட வார்த்தைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதன்படி நடக்கவில்லை. தேவனுடைய கட்டளைகள் எல்லாம் ஒன்றையே சொல்லுகிறதா இருக்கிறது. இந்த வேதம் முழுக்க நாங்கள் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் நாங்கள் எப்படி நல்லா இருக்கிறோமோ, சந்தோஷமா இருக்கிறோமோ, அதே போல தன்னுடைய சகல படைப்புகளும், இன்னொரு மனிதனும், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உற்றார்கள், அயலகத்தார் எல்லாரும் உங்களைப் போலவே நல்லாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் மக்கள் நிச்சயமாக அப்படி இல்லாதவர்களாக இருந்தார்கள். அவருடைய இருதயம் கேடுள்ளதாக இருந்தது. மற்றவருடைய மனைவியை பார்த்து கணித்தார்கள். அவர்களுடைய வீடுகளை அவர்கள் எப்படி கொள்ளையிடலாம் என்று யோசித்தார்கள். எப்படி குறுக்கு வழிகளிலே பணத்தை சம்பாதிக்கலாம் என்று பார்த்தார்கள். எவ்வாறு மற்றவர்களை, அவர்களுடைய ஆசைகளை, அவர்களுடைய விருப்பங்களை காலால் மிதித்து விட்டு தங்களுடைய சொந்த சகோதரர்கள், சகோதரிகள், மற்றவர்கள் நன்றாக அறிந்திருந்தவர்களை கூட அவர்கள் தங்களுக்காக எப்படி பயன்படுத்தலாம் என்று யோசித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் நாங்கள் ஒன்றை சொல்ல வேண்டும். தேவன் இருக்கிறார் என்ற ஒரு பயம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. எல்லா அனுஷ்டானங்களும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருச்சபைக்கு போகணும் என்ற தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறது. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்களுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? நாங்கள் நினைக்கிறோம் ஒருவருக்கும் அது தெரியாது, ஒருவரும் காணவில்லை. ஆமென். ஒருவருக்கும் நான் செய்வது தெரியாது, நான் செய்வதை யாருமே அறியவில்லை, நான் செய்வது யாருக்கும் புரியல. ஆமென். நான் ஒளிந்து செய்கிற காரியங்களை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார்,
அதை அறியத்தக்கவன் யார் என்று அவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். அநேகருக்கு அது புரிகிறதோ தெரியவில்லை. ஏன்னா ஒருவேளை நான் ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக நிற்கிறேன், அல்லது ஒரு கல்லுக்கு முன்பாக, அல்லது சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து அவைகள் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உயிரற்ற எந்த தெய்வமும் எங்களுக்குள்ளே என்ன நடக்கிறது என்று அறிகிறதுக்கு நியாயம் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு பேச விரும்புகிறார். அநேகர் கேள்வி கேட்கிறார்கள், தேவன் அன்பாகவில்லையே, நான் அதை உணர முடியவில்லை, அதை அனுபவிக்க முடியவில்லையே. அது எப்படிப்பட்ட இருதயத்தில் இருந்து வருகிறது? நான் செய்வதெல்லாம் சரி, நான் நடக்கிற முறைகள் சரி, நான் நடந்து போற பாதைகள் சரி, எல்லாரும் பிழை செய்கிறார்கள் தானே. ஒரு சின்ன விஷயத்தை, ஒரு சின்ன காரியத்தை நான் திருடினதிலே என்ன பிழை? நான் இன்னொருவனுக்கு பொய் சொன்னதிலே என்ன பிழை? நான் இந்த காரியத்திலே திருடினதுக்கு அவர்களுடைய ஏராள படம் இருக்கிறது, அதில் ஒரு கொஞ்சத்தை தானே நான் திருடினேன். இப்படியெல்லாம் எங்களுடைய மனச்சாட்சிக்கு எதிராக நாங்கள் அநேக காரியங்களை, மனச்சாட்சி எங்களுடைய உள்ளங்களை குத்தும் பொழுது நாங்கள் அதை அமைதிப்படுத்தும்படியாய் எங்களுக்குள்ளே அநேக காரியங்களை சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு பேச்சுக்களும், ஒவ்வொரு நடக்கைகளும் என்னும் ஒருதனை பாதிக்கும் பொழுது, என்னும் ஒருதனுக்கு அது இடைஞ்சலாக இருக்கும் பொழுது, என்னும் ஒருதனுடைய வாழ்க்கையை கெடுக்கும் பொழுது, என்பவருடைய வாழ்க்கையிலே அது நிம்மதி இழப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கும் பொழுது, அதை யாரும் காணவில்லை என்று நான் நினைக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களோடு சொல்ல ஒரு காரியத்தை விரும்புகிறார். அது என்னவென்றால், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் அவன் வழிக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு. ஆமென். ஒரு மனிதனிலே ஏற்படுகிற சிந்தனைகளை, எண்ணங்களை தேவன் அறிந்திருக்கிறார். எங்களுடைய தேவன் ஆவியானவராயிருக்கிறார். எங்களுக்குள்ளே ஜீவிக்கிற அந்த ஆவியானது மனித ஆவியானது. அங்கே அவனுக்குள்ளே இருக்கிற மனச்சாட்சி எவ்வளவோ சொல்லியும் அவன் கேளாதவனாக, அதுக்கு எதிராக வேலை செய்கிறவனாக, பாவம் செய்கிறவனாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது ஒரு அரைகுறை விசுவாசம் என்றால் தேவனை தேடுவது ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான். பிரியமானவர்களே, உங்களை படைத்து உண்டாக்கின தேவன் விரும்புவதெல்லாம் நீங்கள் அவரை போல மாற வேண்டும். அநேகர் இந்த உலகம் நிரந்தரம் என்று நினைக்கிறார்கள். அவருடைய வாலிப வயதிலே, அவர்களுடைய இள வயதிலே அவர்கள் தேவனை குறித்து சிந்திக்காதவர்களாக வாழ்கிறார்கள். ஆனால் முதிர் வயது வரும் பொழுதுதான் அவர்களுக்குள்ளே ஒரு சிந்தனை உண்டாகிறது. எனக்கு என்ன நடக்கும்? என்னுடைய வாழ்க்கையின் முடிவு என்ன? ஆமென், அல்லேலூயா. ஒருவரும் நான் செய்கிற பாவங்களை காணவில்லை. என்னுடைய கம்பெனியில நான் திருடுறதை காணவில்லை. நான்
பொய் சொல்வதை யாரும் அறியவில்லை. நான் பின்னாக செய்கிறதை யாரும் பார்க்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு உணர்வோடு மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள். தேவன் அன்பாக இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. அதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். நிச்சயமாகவே அவன் பாக்கியவானாக இருக்க தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய இருதயம்தான் கேடுள்ளது, எங்களுடைய இருதயம் மகா திருக்குள்ளது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நாங்கள் யாரும் காணவில்லை என்று சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் என்றால் தான் படைத்த ஒவ்வொரு மனிதனுடைய தலையில் இருக்கிற மயிரை எண்ணி வைத்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறாரே. பிதாவுக்கு தெரியாமல் ஒரு மயிரேனு கீழே விழுவதில்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவன் என்று உங்களோடு பேசுவதெல்லாம் அவனுடைய இந்த உலகத்தில் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கிறார்களே, அவர்களை தேவன் எப்படி அறிவார்? அவனுக்கு ஜீவிக்கும்படியாய் கொடுத்த மனித ஆவி தேவனுடைய ஆவி அல்லவா? ஆவி அவனுடைய இருதயத்தை ஆராயும்படியான ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரிலும் பார்க்க மிகவும் வல்லமை உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், ஒவ்வொருவனுக்கும் அவனவன், ஆமென், அவனவனுடைய வழிகளுக்கு, அவனவன் செய்வதற்கு, அவனவன் யோசிக்கிற அந்த யோசனைகளுக்கு, அவன் மனதிலே ஒருவேளை செய்ய முடியாவிட்டாலும் சட்டங்கள் அவனுக்கு தண்டனை கொடுக்கும் என்று அவன் நினைத்து செய்யாமல் விட்டாலும் அவனுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆமென். இன்றைக்கு எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு ஏன் சந்தோஷம் இல்லை, எனக்கு ஏன் சமாதானம் இல்லை, என் வாழ்க்கை ஏன் துக்கமாயிருக்கிறது, என் வாழ்க்கையில நான் செய்வதெல்லாம் ஏன் வாய்ப்பதில்லை? ஒரே ஒரு கேள்வியைத்தான் நான் உங்களிடத்திலே கேட்கலாம். உங்களுடைய இருதயம் தேவனுக்கு ஏற்ற பிரியமான ஒரு இருதயமாய் இருக்கிறதா? நீங்கள் எல்லாவற்றிலும் அவர் சொன்னது போல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு, ஆண்டவரே எத்தனையோ நடக்கிறது என்ற வாழ்க்கையில், ஆண்டவரே நீங்க தான் இதை பார்க்க வேண்டும். கர்த்தரையே நம்பிக்கையாய் வைக்கிறவன், தேவன் இதெல்லாம் நடக்கிறது நான் சகித்துக் கொள்வேன், ஆனால் நீர் பார்த்துக் கொள்வீர். ஆபிரகாமிடத்திலே தேவன் கேட்டார், உன் பிள்ளையை பலியிடுவாயாக. அவன் வேறு கேள்வி கேட்கவில்லை. அவனுக்கு பல வருடங்களுக்கு பிறகு பிறந்த குழந்தையை வெட்டும்படியாய் கத்தியை எடுக்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான் தன்னுடைய மகனுக்கு, ஜெகோவா ஜாயிரா, கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் சொல்லுகிறார், கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் சொல்லுகிறார், அவன் அவன் வழிகளுக்கு செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி. ஆமே, நாங்கள் செய்வது காண பலனை. ஆமே, நான் ஒரு ஏழையை பராமரிக்கும் பொழுது தேவ சிந்தனை உள்ளவனாயிருக்கிறேன். இன்னொருவனுக்கு இல்லாதவனுக்கு உதவி செய்யும் பொழுது, இன்னொருவன் மீது பொறாமை கொள்ளாமல் இருக்கும் பொழுது, இன்னொருவனுடைய பொருளை நான் அபகரிக்க எண்ணாமல் இருக்கும் பொழுது, என்னுடைய இருதயத்திலே மற்றவர்களை குறித்து நான் தவறாக எண்ணாமல் இருக்கும் பொழுது, மற்றவர்களோடு தவறாக பேசாமல் இருக்கும் பொழுது,
மற்றவர்களை என்னை போல் நேசிக்கும் பொழுது தேவன் அதையும் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சொல்கிறார், அவனவனுடைய செய்கைகளின் பலன்களுக்கு தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் திரியங்களை சோதிக்கிறவருமாய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் அவருக்காக பரிசுத்தமாய் வாழும் பொழுது அவர் ஒரு ப்ராமிஸ் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த ப்ராமிஸ் என்னவென்றால், அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆமென். அவன் எப்படி இருப்பானாம்? ஒரு செழிப்பான மரத்தை போல. அங்கே தண்ணீர் இருக்கிறதோ, வெயில் இருக்கிறதோ, ஒருவேளை வேலை இல்லாமல் இருந்தாலும், ஒருவேளை அவனுக்கு பாரதூரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் தேவன் அவனை போஷிப்பேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அதாவது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாயோரமாய், ஆமென், ஒரு பாய்ந்து ஓடுகிற நதிக்கரையிலே அருகிலே இருக்கிற மரத்தை போல இலை உதிராது தன் காலத்தில் கனியை கொடுக்கிற மரத்தை போல அவன் வளருவான் என்று ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நிச்சயமாகவே சொல்லுகிறார். நீங்க கேட்கிறீங்களா, பாஸ்டர் என்ன சொல்றீங்க? இந்த உலகத்திலே எங்களுக்குள்ளே பாவம் இருக்கும் பொழுது, பாஸ்டர் பாவம் என்றால் இதுல பெரிசா எழுதியிருக்கே, அப்படி இல்லை. முழு மனத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தியோடும் அந்த தேவனை நேசித்து விக்கிரகங்களை மரங்களை ஆராதிக்காதபடி உண்மையான மெய்த்தேவன் ஆவியானவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்து அவர் ஆண்டவர் இயேசுவை என் பாவங்களுக்காக மரிக்கும்படியாக அனுப்பினார். ஆண்டவர் இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தாரே, ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்று ஒரு மனிதன் கேட்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் அதை படிப்படியாய் தேவன் மாற்றுவார். ஆமென். நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று ஒரு மனிதன் சொல்வானாகில் அவன் பொய் சொல்லுகிறவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமைக்குரிய மகிமையான அந்த தோற்றத்தை இழந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒரு மனுஷனை தன்னுடைய சாயலாகவே உண்டாக்கினார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் மனச்சாட்சியிலே நாங்கள் மனச்சாட்சிக்கு மரித்து விட்டோம். அவருடைய ஆவி எங்களுக்குள்ளே இருந்து எச்சரித்த எச்சரிப்புகளை அசட்டையாக எண்ணிவிட்டோம். நாங்கள் அவைகளை பொருட்படுத்தவில்லை. பாவங்கள் செய்ய எங்களை தண்ணி போல் செய்ய அர்ப்பணித்தோம். எங்களுடைய சிந்தனை உணர்வுகளிலே தேவன் சொன்னது போல அவன் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்னும் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளின் திரியங்களை சோதித்தறிகிற தேவனுமாயிருக்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் என் பாவங்களை கழுவுங்க ஆண்டவரே, நான் ஒரு பாவிதான், எனக்குள்ளே வந்து என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை உமக்கு பிரியமான ஒரு மகனாய் மாற்றும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த வயதாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும், எந்த இக்கட்டான பிரச்சனையில இருந்தாலும், ஒருவேளை மரணத்தை சந்திக்கிற ஒரு மனிதனாக இருந்தாலும், தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். அவரால் முடியாதது என்று ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது என்று ஒன்றுமில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற கடவுள்களுக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய இஸ்ரவேலின் தேவனே எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்று எழுதியிருக்கிறார். வேற ஏதாவது புத்தகத்திலே அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? கொண்டு வந்து காண்பிப்பீர்களா? எங்களுடைய தேவன், எங்களை உருவாக்கின தேவன், எங்களுக்கு தன் ஆவியை கொடுத்தவர் எங்களை முற்றிலும் அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் தண்டிக்கிறவர் அல்ல, அவர் இரக்கம் உள்ளவர். அதுதான் இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் அனுப்பிய தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது, அவர் ஆவியான தேவனாய் உங்களுடைய பரிசுத்தமான இருதயக்குள்ளே வந்திருந்து உங்கள் மனச்சாட்சியை புதுப்பித்து உங்களை புது மனிதனாக மாற்றுவேன் என்று வேதத்தில் இருக்கிறது. You will be a new creation. ஒரு புதிய சிருஷ்டிப்பு. உன்னுடைய பழையனவெல்லாம் ஒளிந்து போய்விடும். தேவன் உன்னை புது மனிதனாக மாற்றி தன்னுடைய பரலோக ராஜ்யத்தில் நிரந்தரமாக வைக்க விரும்புகிறார். அவருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பீங்களா? God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனை இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, உண்மைதான் ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் ஆராய்ந்து அறிகிறவர், சோதிக்கிறவர், உள்ளின் திரியங்களை அறிந்திருக்கிற தேவனே, என்னை மன்னியும். இயேசுவே, உம்முடைய இரத்தத்தினால் கழுவும். உயிர் தெழுந்த இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும். என்னால் முடியலை ஆண்டவரே, எங்களை வழி நடத்துங்கப்பா என்று இந்த நாளில் உங்களுடைய பாத தண்டைக்கு வருகிறோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.